கடவுள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அனைவருமே ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான். இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும். ஆங்கில புத்தாண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லேயும் கொண்டாடுறாங்க. ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு 4-5 நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம். பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக கொண்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம், சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பெயர்கள் இருக்கும். அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது, இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது. இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வாவசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்னைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 1ங்கிறது தமிழ் மாதத்தில். ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14/4/2025 14/4/2025 தமிழ் புத்தாண்டு காலை 3:21 பிறக்கிறது. இந்த காலை 3:21 லக்னம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கும்ப லக்னம் வரும். கும்ப லக்னம், லக்ன புள்ளிவான சாரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம். லக்ன புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு, ராகுவோட சாரத்தில் பிறக்குது. ஸோ நட்சத்திரம், அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம் அப்படின்னா, எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா, ஆரம்பமும் ராகு, அதாவது லக்ன ரீதியாகவும் ராகு, ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு. ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும். 12 ராசி நேயர்களுக்குமே ராகு பகவானுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு, அதாவது 12 ராசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும். பெண்கள் அனைவருமே இவ்வளவு நாளாக ஒரு போராட்டம், ஒரு கஷ்டம், அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது, பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும். எந்தெந்த, அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தால், அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலை நோக்கி அடக்கிய ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும். அப்போ அடக்குமுறையில் யாரையாவது நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த விஷயத்தை விட்டுருங்க. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மனித இனத்தை, பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதர்களை தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது. சரியா? சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி 12 ராசி நேயர்களில் பல பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக
இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக, அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும். என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. சுவாசங்கள் கொஞ்சம் அதாவது மூச்சு விடுறதில் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டிங்க, ஒரு பாதுகாப்பு விஷயங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம். ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்பொழுது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம். ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம், நம்ம கும்ப லக்னம்னு நம்ம சொல்லிட்டோம். ராசி வந்து துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். மேஷ ராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் குரு பகவான், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னியில் வந்து கேது பகவான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கும்பத்திலேருந்து மாறி என்ன பண்ணுவார், அவர் மீனத்தில் வந்துடுவார். மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார், ராகு பகவான் இருப்பார், சனி பகவான் இருப்பார், சுக்கிர பகவான் இருப்பார். கிட்டத்தட்ட இந்த 4 கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 2 கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம். 2 கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாசப்பிறப்ப சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம். ஆனால் இந்த வருடம் சுக்கிர பகவானும் உச்சம் அடைகிறார். ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. ஏன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் சுக்கிரன் இருக்கார். ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ, பெண் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியர்களாக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும், போஸ்டிங் கிடைக்கும், ஒரு சிறந்த ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ வாங்க இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மீன ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்பட போகுது? எங்கெங்க மகிழ்ச்சி? சனி பகவான் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு, ஜென்ம சனியாக உட்காந்துருக்காரு. மகிழ்ச்சியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உங்கள் உள் மனசு சொல்கிறத இங்கே என் மனசு புரியுது. அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் எப்பவுமே ராசியில் வந்து உட்கார்றாருன்னா உங்கள் கூட உள்ள நபர்கள் யார் யாரெல்லாம் உண்மையானவன், யார் யார் போலியானவங்க, உங்களை இத்தனை நாள் ஏமாத்துறது யார், உங்களை மிகைப்படுத்தி காட்டி கஷ்டப்படுத்தின யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வெல்கம் பண்ணி சனி பகவானை வரவேற்றுக்கோங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி 11ஆம் இடத்த அதிபதி தான். அவர் 2வது சுற்று, அதாவது யாருக்கெல்லாம் சனி பகவான் 2வது சுற்று ஆகிறாரோ அவங்களாம் பயப்பட தேவையில்லைங்க. நீங்கள் கவலையே பட வேண்டாம். 30 வயசு 35 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க ரொம்ப பதட்டப்பட தேவையில்லை, ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பர்ஃபெக்டாக சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் அதை கரெக்டாக கடைப்பிடிங்க, வெற்றி உண்டு. சனி பகவானை மட்டும் வச்சு நம்ம அந்த புத்தாண்டை எடுக்கலை. ராகு பகவான் உங்களை விட்டு விலகி வராரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்தவர் 4க்கு போகிறார். கேது 7ல் உட்காந்து வச்சு செஞ்சவர் 6க்கு வரார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கலவையாக அவங்கள மாற்ற போகுது. அதாவது 6 மாதம் ஒரு மாற்றம், 6 மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்களை பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படின்னா, புதிய புதிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க.
புதிய புதிய நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு மைனஸை கண்டுபிடிங்க, அப்புறம் ப்ளஸ்ஸை பாருங்கள். ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் என்ன பண்ணுறதுன்னா, சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் போது கட்டாயமாக ஒருத்தனுடைய ப்ளஸ்ஸை பார்க்காதீங்க. இந்த ஒரு வருஷம் மேக்ஸிமம் 1.25 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லுவது என்னென்னா, எப்போயுமே இந்த 1.25 வருஷத்துக்கு மற்றவங்க புதுசாக உங்களுக்கு தெரியாத அல்லது யாராவது தூரத்து சொந்தம் மூலமாக ஒரு உறவு வருதுன்னா, இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வர்றாங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள ப்ளஸ்ஸை ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க சரியானவங்க, என்னென்ன விஷயத்தில் இவங்ககிட்ட உள்ள மைனஸ் இருக்குதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட பேசலாமா வேண்டாமான்னு கூட முடிவெடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு பட்டுன்னு ஓகே பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஏமாற்றம் வந்துடும். சரியா? ஏன்னா முதலே முன்கூட்டியே ஆர்வமாக நீங்கள் இருக்கிறனால உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல தெளிவாக யோசித்து முடிவெடுங்க. ஓகேவா? ஏன்னா பட்ட பாடு பெரும்பாடு. இந்த கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷத்தில் மீன ராசியில் பல பேர் ஊரை விட்டே போயிட்டேங்கயா, எல்லையில் இருந்தாலும் அடிப்பா, நான் எல்லையை விட்டே போயிட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும். சும்மா போய்க்கிருப்பீங்க, எதுக்கு வரவன் மோதிட்டு உங்களை வைவான். ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோ சொல்லியிருப்போம், பார்த்துருப்பீங்க, ராகுகேது பயிற்சி வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ரோட்டில் நீங்கள் கரெக்டாக போயிருப்பீங்க, உங்களை ஆப்போசிட்டில் வந்தவன் இடிச்சிட்டு உங்களை திட்டுவான். நான் கரெக்டாக தான்டா வந்தேன், என்ன ஏன்டா திட்டுறீங்க, அதெல்லாம் இல்லை, நீ தான் தப்பாக வந்தம்மா. ஸோ இதெல்லாம் எதிர்வினைகள் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனராசிக்காரங்க இங்கே படாத பாடுபட்டு அப்படியே நூலாகி இருந்தாலும் வெளியே ரொம்ப காட்டக்கூடாதுங்கிறக்காட்டி சிரிச்ச முகமாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போவீங்க. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, கூட இருக்கவங்க இல்லை சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன, அவன் கவலையப்பட மாட்டான், அவன் சந்தோஷமாக இருக்கான், அவெல்லாம் கவலையப்பட மாட்டான், மீன ராசிக்காரி கவலையப்பட மாட்டான், அவன் ராஜயோகத்தில் பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டமும் நீங்கள் பட்ட துன்பமும் உங்களுக்கு தான் தெரியும். மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சுக்கிருவீங்க, என்னைய வாடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுக்கிருவீங்க. ஏன்னா வெளியே காட்டக்கூடாதுங்கிறக்காண்டி. ஓகேவா? சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ளே இருக்குல்ல மீனராசியில், அதனால் அந்த இயக்கம் உங்களை ஓரளவுக்கு காட்டாமல் நீங்கள் கொண்டு போயிருவீங்க. ஆனால் இனிமே அந்த பிரச்சனை கிடையாது. சொந்த வீடு வாங்குறதுக்கான யோகம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்று இப்போ இந்த புத்தாண்டுலேருந்து அமர்ந்திருக்காரு. சனி பகவானும் சேர்ந்துருக்காரு. சனி சுக்கிரன் ஒரு கிரக அமைப்பில் இணையுது அப்படின்னா அந்த வீடு கட்டாயமாக அடுத்த கட்ட நகர்வு, பொருளாதார விஷயங்களை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சுக்கிரன் மீனத்தில் இருந்தால் 100% எழுதிச்சுக்கோங்க. தங்க நகைகள் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் வாங்குகிற தங்க நகையோட அளவு சொல்ல முடியாது. நீங்கள் நினச்ச 50 பவுனாக இருந்தாலும் சரி, 100 பவுனாக இருந்தாலும் சரி, வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் வலிமையாக கொடுக்கும். அது உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரன் மீனத்தில் இருந்தால், அல்லது இப்போ கோச்சார ரீதியாக சுக்கிரன் அங்கே தானே இருக்கார், சனி பகவான் அங்கே தானே இருக்கார் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லும்போது. ஸோ அப்போ உறுதியாக எங்கேயாவது நகை அடகு வச்சுருந்தீங்கன்னா நகையை திருப்புவீங்க, அல்லது நகை ஏதாவது ஒரு சின்ன நகை நீங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதுக்கான அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. இனிமேல் ஒரு விஷயத்தை ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி எடுப்பீங்க. முன்னாடி ராகு உள்ள ராசியில் உட்காந்தனால பிரம்மாண்டத்தை நோக்கியே பயணிச்சிருப்பீங்க. பெரிய வீடு, பெரிய காரு, பெருசாக தான் செய்யணும் அப்படின்னு பெருசாக செஞ்சுருப்பாங்க. இனிமேல் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய செயல்பாடுகளை சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயத்தை மட்டம் தட்டி அதை அதை ஒரு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பட்டை தீட்டி அதை பயன்படுத்துமாங்களா, அது மாதிரி உங்களை பட்டை தீட்டுற மாதிரி தீட்டி உங்களை எதுக்கு நீங்கள் தலையிடணும், எந்த விஷயத்துக்கு தலையிடக்கூடாது, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுப்பார். சரியா? நீங்கள் கர்மகாரகனை பார்த்து பயப்பட தேவையில்லை. கர்மகாரகன் தன்னுடைய கடமையை கரெக்டாக செய்வார். நீங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்துல குரு போகிறாரு, அதில் ஏதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது மாற்றம் வந்துருமான்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்காரு. இவர்களால் உங்களை மறைமுகமாக தெரியாமல் உங்களை தெரிக்க விட்ட அத்தனை பேருமே, கஷ்டப்படுத்துகிற அத்தனை பேருமே தெரிச்சு ஓடிடுவாங்க. ஐயோ சாமி, இவன் இப்போ அடிக்க ஆரம்பிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி உங்களை விட்டு ஓடி போயிடுவாங்க, பிரச்சனையை விட்டு வெளியே ஓடிடுவாங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்.
உங்கள் மேலே ஏதாவது கேஸ் சட்ட ரீதியாக உங்கள் மேலே தப்பு இல்லாமல் ஏதாவது கேஸ் நடக்குன்னா அந்த கேஸ் உடைக்கப்படும். அந்த கேஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க, நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்துக்கிருந்தீங்கன்னா பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, ஊர் ஊராக சுற்றுறோம், நாடாடாக சுற்றி பார்க்கோம், புரோக்கர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டோம், சொந்தக்காரங்கிட்ட சொல்லி பார்த்துட்டோம், எதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த காலம் இருந்திருக்கலாம். அது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இனிமே அது இயங்கும். கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்யும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை கவனமாக இருந்துட்டு வெற்றி பெறக்கூடிய விஷயங்களை அப்படியே வெல்கம் பண்ணி வரவேற்று நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.